பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுடைய திருமண நிலைப்பாடு செல்வந்தர்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறாங்க. நாம என்ன சொல்லி வர்றோம் அப்படின்னா, திருமணம் என்பது ரொம்ப எளிமையாக நடக்கணும். செலவை ரொம்ப கம்மி பண்ணின நிலையில தான் திருமணங்கள் நடத்தப்படணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்றாங்க, இன்ன அஅலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மஊனா. இறைவனின் அருள் நிறைந்த திருமணம் என்பது செலவு குறைந்த திருமணம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப நாம நம்முடைய திருமணத்துல ரொம்ப செலவை கம்மி பண்ணணும்னு சொல்றோம். செல்வந்தரா இருக்கிறவர் நிறைய செலவு பண்ணுவார். காசு பணத்தை வச்சிருக்கிறவர் ஆடம்பரமா ஊரை வளைச்சு போட்டு பந்தல் போடுவாரு, டியூப்லைட் கட்டுவாரு, உணவுங்கிற பேர்ல மண்டபங்கிற பேர்ல எக்கச்சக்கமாக லட்சோப லட்சங்களை வாரி இறைப்பாரு. அப்படியெல்லாம் செஞ்சு கல்யாணம் முடிக்கணும்னு பரவலாக பெரும் செல்வந்தர்கள் எல்லாருமே அப்படித்தான் விரும்புறாங்க. இப்ப உங்களுடைய கேள்வி என்ன, இப்ப நீங்க லேச எளிமையா முடிக்கணும், செலவு கம்மியா பண்ணணும்னா அவங்களுக்கு எல்லாம் பொருந்த மாட்டேங்குதே. சரி, நாங்க சொல்றது செல்வந்தர்களுக்கு பொருந்தலையா, நீங்க சொல்றதை எடுத்துக்குவோம். செல்வந்தர்களுக்கு விரும்புற மாதிரி உங்க கல்யாணத்தை முடிக்கணும், பெரிய படமா முடிக்கணும்னா அது ஏழைக்கு முடியுமா? இந்த நிலைப்பாடு செல்வந்தனுக்கு பொருந்தாது என்றால் அந்த நிலைப்பாடு ஏழைக்கு பொருந்தாத. ஊரை வளைச்சு சோறு போட்டு பந்தல் போட்டு லைட்டை கட்டு ஸ்பீக்கர் செட்டை வச்சு பாட்டு அலற விட்டு இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏழைக்கு பொருந்தாத. உண்மையில சிந்திச்சு பார்த்தால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டை பொறுத்தவரை அது எங்களுடைய சொந்த நிலைப்பாடு அல்ல, மார்க்கத்தின் நிலைப்பாடு, நபிகளாருடைய போதனை. இதை கடைபிடிப்பதை பொறுத்தவரை ஒரு ஏழையும் கடைபிடிக்கலாம், செல்வந்தரும் கடைபிடிக்கலாம். 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கிற ஒரு செல்வந்தர் 10,000த்துல திருமணம் முடிக்க முடியுமா முடியாதா? நினைச்சா முடியத்தான் செய்யும், மனதிருந்தால் முடியும். ஏழையும் அவருக்கு தகுந்த மாதிரி எளிமையா முடிச்சுக்குவாரு. அப்ப நாங்க சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை செல்வந்தரும் கடைபிடிக்கலாம், ஏழையும் கடைபிடிக்கலாம். நீங்கள் சொல்லுகிற நிலைப்பாட்டின்படி 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் கல்யாணம் முடிக்கணும்னு வச்சா பணக்காரர்கள் மட்டுமே அதை கடைபிடிக்க முடியும், ஏழைகளால் அதை கடைபிடிக்க முடியாது. அப்ப மார்க்கம் அனைவரையும் கடைபிடிக்கிற வகையில தான் மார்க்கத்தில் ஒரு போதனை சொல்லி தரப்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனா இதனால் ஏற்படுற நன்மைகளையே நீங்க உரசி பார்க்க மறுக்கிறீங்க. நாங்க ஏதோ உங்களுடைய சந்தோஷத்தை குறைக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இதனால் சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மை என்ன? தனி நபராக சிந்திக்காமல் இந்த சமூகத்தை, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தானே செல்வந்தர் என்பவர், அதை சேர்த்து வச்சு நீங்க சிந்திச்சீங்களா? நீங்க செல்வம் இருக்கிறது பணம் இருக்கிறது என்கிற காரணத்தினால இது மாதிரி திருமணம் முடிக்க விரும்புறீங்க. உங்களை மாதிரி திருமணம் முடிக்கணும்னு ஒரு ஏழை ஆசைப்படுறான், முடியல, கஷ்டப்படுறான், வருத்தப்படுறான். தான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேமிச்ச தன்னுடைய வீட்டை கொண்டு போய் அதுக்காக வேண்டி விற்கிறாங்க. சில பேர் அடமானம் வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன, எப்படி இதையெல்லாம் சரி பண்றது? அவங்க கஷ்டப்பட்டா பட்டு போட்டுன்னு விடணுமா? ஏன்ட்ட பணம் இருக்கு, நான் செலவழிப்பேன், உன்னை பத்தியெல்லாம் எனக்கு அக்கறை கிடையாது, உன் சைக்காலஜி என்ன, உன்னுடைய நிலைமை என்ன, உன்னுடைய தேவை என்ன, நீ எப்படி நினைப்ப, அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்பா. ஏன்ட்ட பணம் இருக்குது, நான் அதை கடைபிடிச்சிருவேன், நான் செலவு பண்ணிடுவேன் என்று சொல்லுவது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அழகாது. மூமின் என்றால் எப்படி இருக்கணும்? மூமின்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? வல் மூமினு அல் மூமினூன கரஜுலின் வாஹிதின். மூமின்கள் ஒரே ஒரு உடலை போன்றவர்கள். இனிஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு. அவனுடைய கண்ணுக்கு நோவினை ஏற்பட்டால் மொத்த உடலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறது. அப்படித்தானே குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒரு ஏழை இந்த நிலைப்பாட்டால் சிரமப்படுவான் என்று தெரிந்தால் நீங்க என்ன செய்யணும்? நீ அந்த ஏழைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்க கூடாதா? ஒருத்தன் பாதிக்கப்படுறானே, நான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டா அவன் அந்த பாதிப்பிலிருந்து மீளுவான்னு யோசிக்க கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனிதன் ஒரு சமூகத்தை பிறரை பாதிக்கிற மாதிரியான அம்சங்கள்ல தன்னுடைய சொந்த நலனை கவனிக்கவே மாட்டாங்க, அவனுடைய பாதிப்பை மட்டுமே பார்ப்பாங்க. தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரை என்ன? ஒருத்தர் தொழுகிறார், எவ்வளவு நேரம் வேணாலும் தொழலாம், தனிச்சு நின்று மணிக்கணக்கில் தொழுதாலும் அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவர் விருப்பப்பட்டு தொழுகிறார், தாராளமா தொழலாம். ரசூலுல்லாஹ்வே தொழுவாங்க, மணிக்கணக்கில் தொழுவாங்க. அப்படி தொழுகிற ரசூலுல்லாஹ் கால்கள் வீங்குகிற அளவுக்கெல்லாம் நின்று தொழுது இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்ட பிறகு ஏன் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு அல்லாஹ்வை வணங்குறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? அஃபலா கூன அபுதன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள நல்லடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செஞ்சானே, நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ்வுக்கு நான் எப்படி என்னுடைய அந்த பணிவை வெளிப்படுத்தினேன்? நான் ஒரு என்னுடைய அடிமைத்தனத்தை எப்படி நான் வெளிப்படுத்துறது? அதுக்கு தான் இந்த வேலையை செய்யறேன். இப்படியெல்லாம் தொழுத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவங்களிடத்துல ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு? ஒரு இமாமை பற்றி, முஆத் பின் ஜபல் என்ற நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் மதீனாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளிவாசல்ல தொழுகை நடத்திய ஒரு இமாமை பற்றிய ஒரு குற்றச்சாட்டு வழக்கு. என்ன? ரொம்ப நேரம் நீளமா தொலை வைக்கிறாரு. ஒருத்தர் போய் பின்னாடி போய் நின்று தொழுகிறாரு. ரொம்ப நேரம் நீளமா தொலை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தொழுகையை முடிக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் இவர் பார்த்தாரு, ஆஹா இவர் பின்னாடி நின்னா முடியாது போல இருக்கு, நம்ம முடிச்சிருவோம்னு அவரா தொழுகையிலிருந்து பிரிந்து தொழுகையை முடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டார். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட முஆத அழைக்கிறாங்க. அழைச்சி என்ன கேட்டாங்க தெரியுமா? அஃபத்தானு அன்கயா முஆத், முஆதே என்ன குழப்பம் பண்றீங்களா? என்ன பண்ணிருக்கிறார்? கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் நீட்டி தொலை வச்சார், அவ்வளவுதான். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? முஆதே குழப்பம் விளைவிக்கிறீங்களா? என்ன சொல்லிட்டு சொல்றாங்க, தொலை வைக்கிறவங்க, இமாமா நிக்கிறவங்க சுருக்கி தொலை வைங்க. பின்னாடி நோயாளிகள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, தேவையுடையவர்கள் இருப்பாங்க. நீங்க பேசாம மணிக்கணக்கில் தொலை வச்சீங்கன்னா, நீளமாக தொழுகையை நடத்துவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது தான். ஆனால் உங்க பின்னாடி சில பேர் வர்றாங்களே, அந்த நீளமா தொலை வைக்கிறது தனியா தொழுதுக்குங்க. மக்களுக்கு இமாமத்து பண்ணும் பொழுது அதனால் ஒரு 2 பேர் பாதிக்கப்படுவார்கள் என்றால் அந்த 2 பேரை கவனத்தில் கொள்ளுங்க. 20 பேர் நீங்க தொழுகையில் நிக்கிறீங்க, 18 பேர் திடகாத்திரமா இருக்கிறீங்க, ரொம்ப நேரம் நின்று தொழுதா ஓகேங்கிறீங்க. ஆனா 2 பேரும் முடியாதவங்க நின்னா அந்த 2 பேரை தான் நீங்க கவனிக்கணும். அந்த அடிப்படையில நீங்கள் உங்களுடைய வசதி இருக்கிறது நீங்கள் செய்ய போறீங்கன்னா 2 பேரும் உங்க ஊர்ல முடியாதவன் இருக்கிறான், அவனை நீங்க கவனிக்க வேண்டாமா? அவனும் கல்யாணம் முடிக்கணுமே, அவனுடைய திருமணத்தை அவன் நல்ல முறையில் செய்யணும்னு நினைப்பானே. இந்த படவபடமான திருமணம் தான் நல்லதுன்னு நாம காட்டணும்னா இதே மாதிரி செய்வதற்கு அவனும் கஷ்டப்படுவானே. ஏன் அந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுத்துட்டு பேசாம நாம கொஞ்சம் இறங்கி வந்து எளிமையா சிம்பிளா பண்ணிட்டு போவோமே என்று முடிவெடுங்களேன். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி நீங்கள் திருமணத்தை ரொம்ப பெரிய செலவு ஏற்படுத்தி பெரும் கஷ்டமாக ஆக்குனதுனால அதுக்காகவே நீ நடக்கிற இழப்புகள் என்ன பாருங்க. திருமண வயது வந்தும் கூட தள்ளி போடுகிறார்கள் திருமணத்தை. ஏன்? கையில பணம் இல்ல, திருமணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்ல, தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உரிய பருவத்தில் தன்னுடைய பாலியல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைக்கு பல ஏழைகள் தள்ளப்படுறாங்க. அதை விட கொடுமை, அந்த நிலையில் தன்னுடைய ஒழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் அவர்கள் வழிதவறி சென்று விடுகிறார்கள், தப்பு பண்ணிடுறாங்க. எவ்வளவு நாளைக்கு தான்? அதுவும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல என்ன மாதிரியான கேடுகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல எங்க பார்த்தாலும் ஆபாசம், எங்க பார்த்தாலும் பாலுணர்வு தூண்டக்கூடிய காட்சிகள், காரியங்கள். இந்த நிலையில அவன் வழிதவறி போறதுக்கு காரணமா இருக்கா இல்லையா? உரிய நேரத்தில் திருமணம் முடிஞ்சிச்சுன்னா அவனுக்கு ஒரு வடிகால் கிடைக்குமே, அவனுடைய இன்ப உணர்ச்சிக்கு, உடல் தேவைக்கு நல்ல முறையில் ஒழுக்கமானவனா இருந்திருப்பானே. இந்த தீமைகளுக்கெல்லாம் பின்னணியில உங்களுடைய இந்த படோபடமான திருமணம் தானே இருக்கிறது. அப்ப அதை குறைங்கல. இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய செலவு பண்ணி கடுமையா லட்ச லட்சமான பணத்தை வாரி இறைச்சி சாப்பாடு பாடு எல்லாம் போட்டு அமர்க்கலப்படுத்திட்டா மக்கள் சந்தோஷப்படுவாங்க, திருப்தி அடைவாங்க. மக்களை திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்க நினைக்கிற நினைப்பு இதுல நிறைவேறாது. என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா மக்கள் எல்லாம் பயங்கரமா வாயை பிளந்து நிப்பாங்க, ஏப்பா என்னமா கல்யாணம் பண்ணி விட்டாரு அப்படின்னு பேசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க கேட்டு பாருங்க மக்களிடத்துல, அதுல எத்தனை பேர் திருப்தி அடைந்தார்கள், எத்தனை பேர் அதிருப்தி அடைந்தார்கள். சாப்பாடு போடுவீங்க, எல்லாரும் சாப்பாட்டை ரசிப்பாங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைய சொல்லிட்டு போவார். சுகர் பேஷண்ட்டுக்காரரு நீங்க போட்ட அந்த ஸ்வீட்டை பத்தி திட்டிட்டு போவார். இவர் கொழுப்பு கூடிட்டுன்னு டாக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அவருக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை கொண்டு ஊத்திட்டாங்க பாரு. டாக்டர் கருதிங்க கூடாதுன்னு சொன்ன ஆட்கள் பெரிய பெரிய கரித்துண்டை பார்த்து ஏன் தான் இப்படி அள்ளி போடுறானு பாரு. ஆளாளுக்கு ஒன்று சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் எளிமையா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய வசதி படைச்சவன் எளிமையா நடத்தினா வக்கில்லாதவன் சொல்லிடுவாங்களோ, கஞ்ச பையன் சொல்லிடுவாங்களோ பயப்படுறீங்க. அதுலயும் வரும் காசு இருக்குன்ற திமிர்ல பண்ணுதானோ அப்படி சில பேர் சொல்லத்தானே செய்வாங்க. அப்ப மக்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்ற கோணத்தில் நீங்கள் சிந்தித்தால் உங்களுடைய நோக்கமும் நிறைவேறும், மார்க்கமும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. சமூகத்தில் ஏற்படுகிற சிக்கல்களும் குறையும், ஏழை எளிய மக்களும் சிரமம் இல்லாமல் தங்களுடைய திருமணத்தை நடத்தி முடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே இது யாருக்கு சாதகம் பாதகம் என்பதை விட அனைத்து மக்களுக்கும் சாதகமானதாகவும் அனைத்து மக்களுக்கும் நன்மை தரக்கூடியதாகவும் மார்க்கத்தின்படி இது உகந்ததாகவும் இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.